அமித்ஷாய் வாழ்க! அமித்ஷாய் வாழ்க! வைகாசி திங்கள் 4ஆம் நாள் மே 18 இனப்படுகொலை நாள். துயரம் தோய்ந்த இந்நாளில் நம்முடைய துயரத்தில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டு ஆறுதலாக அமர்ந்திருக்கிற பெருமக்கள் இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது ஆயுதத்தை வைத்துத்தான் வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு அவன் மொழியிலேயே அவன் வழியிலேயே பதில் சொல்ல வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பிய மாவீரன், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த மறவர் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த மண்ணிலிருந்து நம் உயிர் தலைவனுக்கு முன்னத்தியராக இருந்த அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மண்ணில் இருந்து வங்க தேசத்திலிருந்து வந்திருக்கிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை இந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் வியாபாரி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். அதை போலவே சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த ஒரு மாநிலம். புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு புரட்சி என்பதுதான் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன்.
மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதர், எழுத்தாளர், பேராசிரியர், நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோகன் சிங் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமை. இந்த மண்ணை, இந்த மக்களை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு வலிமையான வளமையான தேசமாக மாற்றி படைக்க காத்திருக்கிறது. என்னிலும் இளைய புரட்சியாளர்களே, என்னுடைய தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்டு நான் பிரிவு நேசிக்கின்ற எனதருமை பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, அரசியல் ஆய்வு அறிஞர்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழ்கிற என்னுடைய சொந்தங்களே, எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், சொந்த மண்ணிலேயே, தாய் நிலத்திலே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால், சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால், தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால், சொந்த இனத்திலே அதிகாரமற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள். நான் அடிமை, நீங்கள் அடிமைகள், நாம் அடிமைகள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதைத்தான் 15 ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார்? தமிழர். தமிழன் பெருமைக்குரியவன். தமிழ்
தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாரதியார். நாம் முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள், உலக மொழிகளின் தாயின் உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள். 5700 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தால் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால், உன் தொன்மம் வேர்வேறி நீ செல்ல வேண்டுமானால், இன்று மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, தேடிப்போ. அதை எதை உண்ணா எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமர்த்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலைமுகத்தில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கி உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தங்கரிய மறைமொழி எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிவினாலும் எவராலும் சொற்களை பொருட்களை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாநில வாழ்க்கைக்கு நெருங்கி தந்த மகன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகன். அவனே வியக்கத்தக்கவன் என்றார். அவனுக்கு தமிழ் பயிற்சித்த ஆசிரியர் கண்ணன், கவிழன், வள்ளுவன், இளங்கோ, சங்க இலக்கிய பாக்களை தந்தவர் மக்கள் எல்லோருக்கும் தமிழ் முகத்திய ஆசிரியர் பெருமகன் யார்? தொன்ம இலக்கணம் தொல்காப்பியம் தான் என்றால் அவனை பயிற்சித்தவன். அவனே 100க்கு மேற்பட்ட இடங்களில் என்பதா எனக்கு முன்னே முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியம் சொல்கிறான் என்றால் உன்னுடைய நேரை கண்டுணர்வும் யார்? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே துணிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒழிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டாய். அரசியல் வரலாற்றில் வாழ்ந்தவுடைய கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி தலைவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. தமிழ் தேசிய மக்கள் அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராடுகின்ற மக்கள் நாணயம் என்பதை யார் நீ? வரலாற்றில் யார்? நான் யார்? தமிழர். அறம், பொருள், இன்பம், மானம், அறம், வீரம், 3 உயிரென்று வாழ்ந்த மரவர் கூட்டம். வானத்தை காக்க உயிரை எடுத்தவர்கள், அறத்தில் வழிந்து வாழ்ந்த மரவர். கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் 3வது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அரசேந்திரனின் வாரிசு. பல்வேறு நாட்டை வென்றால் எந்த இன மக்களை அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை. ஏன் தமிழனின் மாண்பு வரலாற்று செய்திகளை தமிழர்கள்
இந்த நாட்டு மக்களை, இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார் என்ற செய்தி இல்லை. பிறகு எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்தி ஆள நினைத்தார். விடுவதற்கு இவர்கள் என்ன பூனையா, எலியா, புலிகளடா? ஒரு பெருமைமிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னங்களே. மூவேந்தர்களின் வாரிசுகள் சேர சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தார்கள். முள்ளிவாய்க்காலுக்குள் முடங்கிய நாள் இன்றுதான். உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டி திரிந்தது இப்போதுதான். கடாரம் உள்ளவன் அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றது இன்றுதான். பச்சிலன் குழந்தைகள், பால்குடி மரலாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியது இன்றுதான். கோட்டை கட்டி ஆண்டையும் கொத்து கொத்தாக கொத்தரை குண்டுகளுக்கு செத்தது இன்றுதான். ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவர் ஈரன் இசைவன வாழ்வர் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி வந்தவனின் வாரிசுகள் வள்ளுவ பெருமகனானின் பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான். பிறப்பு ஒக்கும் எல்லாரும் இருக்கும். பல துண்டு பல உயிர்கள் ஓம்புது. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடல் மலை எங்கள் கூட்டம். வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடிய மயிலுக்கு போர்வை, முல்லைக்கு தேர், கால் உயிர்மை நேர். உயிர்மை நேர் நம் முன்னவர் அவர்களின் உயிர்கள், அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படுகிறது. ஒருவன் கூட நேசிக்கிறார். இதுதான் ஆதி பகவன் முதற்றே உலகு யாதும் ஊரே யாவரும் கேள். உலகு உலகு கம்பன் தமிழன் இளங்கோ வள்ளுவன் எல்லோரும் உலகந்தனையே யாரும் ஊரே யாவரும் கேள்வி கனியை பூவும் உலகங்களில் நேசிக்கின்ற இனத்தின் மக்கள் நேசிக்க உலகில் ஒருவனும் இன்னதும் சொந்தங்களே, எண்ணிலும் இளைஞரின் தம்பிதந்தைகளே, உடலில் எங்கு காயப்பட்டால் உடலில் கண் அல்லது இந்த உடலில் எங்கு காயப்பட்டாலும் முதலில் தமிழன் மண் அல்லது. ஆனால் என் மண்ணும் மக்கள் மரணிக்கும் போது உலகில் ஒரு மண் கூட. இதுதான் வரலாற்று பெரும் துயரம், பெரும் கொடுமை, பெரும் கொடுமை. எமக்காகவும் பேசுகிறேன் என்று ஈழத்து பாவேந்தர் புதுவை ரத்துலதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்களே, பதுங்கு குழிகளே, உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதைகுழியாக மாறினது
பெருங்குடி. ஈழத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீர் சுமந்து பிரசவித்த அவளே தன் வயிற்றுக்குள் தன் இனப்பிள்ளைகளெல்லாம் வாங்கிக் கொண்ட பேரவர் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்தது. கேட்க நாடினேன். மாட்டுக்கு நீதி சொன்ன மணிநீதியின் சோழனின் வாரிசுகளுக்கு உலகின் நீதி சொன்ன நாடினேன். சின்ன சின்ன இனங்கள் 26 லட்சம் மக்கள், 10 லட்சம் 8 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி, என்னுயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி. இந்த நிலத்தில் வணங்குகிற இறைவன் எல்லோரும் என் மூதாதையர். உன் என் முன்னவன் சிவன், முருக பெருந்தன் என் முன்னவன், என் முப்பாட்டு மாயம் என் முன்னவன், என் இறை குறிந்தி நில இறை, முல்லை நில இறை, மருது நில இறை. இவர்கள்தான் பெருநிலம் முழுமைக்கு கொண்டாடும். திருமால் திருமால் வெங்கடாச்சலபதி யார்? பெருமாள் திருமால் என்பது என்ன? சொல் சொல். சிவனை பாடியது 63 நாயகர்கள். ஒருவன் பெற முடியாது. ஒருவன் பெற முடியாது. கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள். கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை எனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். என் மொழி மணிநெற்றி உமிழ் செங்கல் தலைமுறை சுடரவு தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ். இறைவான் எம்பெருமான் முருகனை கட்டிக்காத்த தமிழ்ச்செல்வன், அகத்தியன் கட்டிக்காத்த தமிழ்ச்செல்வன். எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர்கள் வந்திருப்பவன் இறைவன், அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதித்த தமிழ் புலவரின் பிள்ளைகள் நாம்.